நீ ஓகே சொல்லவே இல்லையா தெரியல. ஹாஸ்டல் இல்ல வா சரி இங்க உட்காரு. நான் உனக்கு பேசுகிறேன். ஏன் பிராங்க் இவ்வளவு பயமா இருக்கு? அனுப்ப முடியாது. கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிமா ஒருத்தங்க. Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு வந்து ஒரு புது விதமான vlog பார்க்க போறோம். ஸோ அது வந்து prank வீடியோ. ஸோ அதுவும் எங்க அம்மா கூட prank பண்ண போறேன். ஸோ எங்க அம்மாவை வச்சு நான் இது வரைக்கும் prank பண்ணதே இல்லை. என் அம்மாவுக்கு prankனா ஐடியாவே இல்லை. ஸோ இன்னைக்கு என்ன prank பண்ண போறோம்னா, எனக்கு வந்து ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. நான் வந்து ஆஸ்திரேலியா போக போறேன். நான் இன்னொரு 5 daysல நான் இந்தியா விட்டு போக போறேன். ஸோ பேசிக்கா எனக்கு அம்மாவை தனியா விட்டு போறேன் எந்த ஐடியாவுமே இல்லை. பட் இந்த ஒரு குட்டி பிராங்க் மாதிரி ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு ஆஃபீஸ்ல இருந்து. ஸோ நமக்கு எந்த வித செலவும் இல்லாம டைரக்டா நம்ம போய் ஆன்சைட் ரீச் ஆயிடலாம். அந்த மாதிரி ஏதோ பிட்டா போட போறேன். ஸோ அப்போதுல இருந்தே நான் பிராங்க் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். பட் தென் அம்மா கூட ஒரு கேங் இருந்துட்டே இருக்கு. ஸோ என்ன பண்ண போறதுன்னு தெரியல. பட் தென் இன்னைக்கு உள்ள ஒரு பிராங்க் பண்ணிடணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அது வருமா வராதான்னு ஐடியா இல்லை. எனக்கு ரொம்ப நர்வஸா இருக்கு ஆக்சுவலி. ஏன் தெரியல, எக்ஸாம் முன்னாடி போற மாதிரி வேத்தெல்லாம் கொட்டிட்டு இருக்கு. பட் தென் ஓகே, லெட்ஸ் சி பிராங்க் எப்படி வரும்னு. ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் பிராங்க் என்ஜாய் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். அம்மா கூட ஒரு கேங் எப்பவுமே இருக்கும். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கடவுளே அப்பனே விநாயகா. அம்மா 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 வாங்க. அம்மா ஒரு மெயில் வந்திருக்கு. நீ ஓகே சொல்லவே இல்லையா தெரியல. என்ன ஆஸ்திரேலியாக்கு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. 3 நாளுக்கு முன்னாடியே வந்துச்சு. நானு சரி விடு பாக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். இப்ப வந்து என் நேம் போட்டு வந்திருக்கு. 5 நாள்ல போகணுமா? அதெல்லாம் அவர் வேலையடி. ஆஸ்திரேலியா போறானா? ஆஸ்திரேலியா இல்ல. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. ஆஸ்திரேலியா எல்லாமே காசு செலவு எல்லாம் அவங்கள்தேவா. அவங்ககிட்ட கூட கேட்டேன்டியே, 10 லட்ச ரூபாய் கூட கொடுக்கட்டேன்டியே. அதை பத்தி அவசியம் கிடையாது. பண்ணிட்டேன். போயிட்டாங்க. என்ன கலக்கி சொன்னாலும் இதுக்கு நான் என்னால ஒத்துக்க முடியாது. அவ்வளவுதான், ஒரே பேச்சு. காசு எல்லாம் அவங்கள்தேவா. காசு அவங்கள்தே இருக்கட்டும். மொத்த சம்பளம் கூட 10 லட்ச ரூபாய் கொடுக்கட்டும். எனக்கு சம்பளம் வந்து 20% ஹைக் ஆயிருக்குமா? எவ்வளவு அதெல்லாம் எவ்வளவு இது தெரியுமா? தெரியும். எனக்கு தேவை கிடையாது. அவன் சம்பளத்தை துட்டு வாங்கி வந்துச்சு. நான் ஒண்ணும் ஊருக்கா போட போறது இல்ல. எனக்கு தேவை கிடையாது. என் பொண்ணு என் கண்ணு நாங்க தான் போகணும். அம்மா ஒத்துக்கலன்னு சொல்லிட்டு ஒரே பேசி. அம்மா ஒத்துக்கலாம் அவங்க சொல்ல முடியாது. இவ்வளவு ஸ்டார்டிங் ஆஃப் கரியர்ல இவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் யாருக்குமே கிடைக்காது. நீ வா சரி இங்க உட்காரு. நான் உனக்கு பேசுகிறேன். தேவையில்லாத கண்டிப்பா சண்டை. என்னால சண்டை நான் சொல்றேன் உட்காரு. என்னன்னு அம்மா இப்படி பண்ண எப்படிமா? உட்காருமா அம்மா. நீ என்ன சொன்னாலும் சரி, இந்த விஷயத்துக்கு நானும் ஒத்துக்க மாட்டேன். அப்ப நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சது படிச்சது எல்லாமே போய் ஏன் போகுது? இன்னொரு கம்பெனி போ, இன்னொரு தடை போட பண்ணாலும் இன்னும் எத்தனையோ ஆயுசு முடிக்குது. போய் அப்பனா இப்பதான் இது கெரியர் ஸ்டார்டிங் தான் கிடைக்கிறது. எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அதுல அவங்க எம்எஸ் படிக்கிறதுக்கும் அவங்க உதவி பண்றாங்களா? சோ நான் படிச்சுட்டு வேலை செய்வேன், காசு வருது, நான் படிக்கலாம்ல. என்னென்ன சொல்றோம் பாருங்க. பாருமா, காசு என்னைக்குன்னா சம்பாதிச்சுக்கலாம், நிம்மதி சம்பாதிக்க முடியாது. இப்ப போயிட்டு அவங்க ஜாயின் ஆயிட்டு வந்தது. அப்புறமா மறுபடியும் போலாம். 9% இல்ல 100% கொடுத்தா கூட நான் நோ. No, God, please, no, no, no. ஜூன் 5ஆம் தேதி ஜாயினிங் ஆமா. சரி, எடுத்து உங்க சவுண்ட் இப்படி. ஏன் சௌகரியம் என்ன?
பூனை ஜிம்மால வந்தா பத்த பயத்துக்கு போட்டுக்கணும். ஆக்சுவலி வெளியே போயிட்டு ஏதோ புலம்பிட்டு இருக்காங்க, ஃபுல்லா புலம்பிட்டு இருக்காங்க. அது ஒரு லூசு பைத்தியம்னு ஏதோ புலம்பிட்டு இருக்காங்க. என் கேமரா ஆங்கிள் தப்பா வச்சிருக்கேன், அம்மா கழுத்து பாதி கட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஏன் பிராங்க் இவ்வளவு பயமா இருக்கு? என்ன ஊர்பாட வேலை பேசுறியா? ஊர்பாட வேலை செய்யுங்கிற ஆபீஸ் எல்லாம் கூட அனுப்பிச்சிருக்காங்கம்மா. என்ன ஆபீஸ்? அவங்க ஏதோ நாங்க ஜாயின் ஆக போற ஆபீஸ்க்கு, அங்க தங்க போற ரூம், அது எல்லாமே அனுப்பிச்சிருக்காங்கம்மா. நாள் இருந்துட்டு அதுக்கப்புறமா நான் வரேன். ஒரு 2-3 monthsக்கு அப்புறமா அங்க இது இருக்கு, என்னது இன்டர்ன்ஷிப் மாதிரி இருக்கு. அது முடிச்சிட்டு நான் இங்க வந்து அதுக்கப்புறமா பாத்துட்டு அதுக்கப்புறமா போலாம். எனக்கு தெரியாது இந்த விஷயம் எல்லாம். என்ன சும்மா என் தலை துண்ணாத. எனக்கு நான் இப்ப நடுவுல இப்படி இருக்கேன், நான் எதனா டிசிஷன் எடுக்கணும். ஆஃபர் இது மாதிரி கோடி கணக்குல ஆஃபர் உனக்கு வரும். ஒரு ஆஃபர்ல கோடி கணக்குல ஆஃபர் வரும். என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. உன் மாதிரி எல்லாம் இல்ல. ஒன்னு சொல்றேன் பாரு, ஒரு காலகட்டம் அந்த காலகட்டத்துல நடக்கணும். நீ வேணாம். சரி அப்புறமா என் பேச்சு நீ போகணும்னு நினைச்சா போ. ரோட்ல வச்சு திருப்பி நான் எழுந்து வந்து 3 வாட்டி எழுந்து ஆன்சர் நான் சொல்லிட்டேன். நீ சொல்றதுக்கு எனக்கு என்னால ஆன்சர் கொடுக்க முடியாதுமா. அதுக்கு மேல உன் சௌகரியம் உன் இஷ்டம், நீ என்ன பண்றே பண்ணிக்கோ. நான் என்னோட பதில் நான் சொல்லிட்டேன். நீ எந்த பதிலுக்கு நீ அடங்குறது இல்லைன்னா உன் இஷ்டம். நீ போயிட்டா போ, அது உன் சௌகரியம். நான் சொல்ல வேண்டியது நான் சொல்லிட்டேன். பாசம் கிடையாது, பாசம் கிடையாது. எனக்கு பாசம் இல்லாதது தண்ணி தேய்ச்சி ஊருக்கு போடின்னு தெரிஞ்சுக்கிறேன். லூசு மாதிரியே பேசுறேன். போயிட்டாங்க. உன்னை நீ பாத்துக்க மாட்ட. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. இப்ப என்ன நீ போனமா கிளம்பு. உன்னால முடியாது. கோடி சம்பளம் கொடுத்தா நீயே இல்லாத சம்பளம் வாங்கி பண்றேன். உன்ன பாத்துக்க ஒன்னும் திறமை வரல. உன்னை நீ பாத்துக்கிற அளவுக்கு உனக்கு திறமை வரல. நீ அப்படியாப்பட்ட பொண்ணு, நீ தனியா போய் நீ எப்படி குப்பை கொட்டுவ? நீ முதல்ல என் கதையை விட்டுடு. வாயில சொல்றதுக்கு நல்லா இருக்கும், அதெல்லாம் உன்னால சமாளிக்க முடியாது. அதுக்குன்னு ஒரு நேரம் வரும். உனக்குன்னு ஒரு திறமை வந்த பின்னா நானே தண்ணி தெளிச்சு தைச்சி அனுப்புறேன். அனுப்புனாக்கா நான் சொல்லிட்டு அனுப்பேன். உன்னால அங்க முடியாதுன்னு சொல்லிட்டுதானே சொல்றது. கீச்சு டால் வரானாங்க. அந்த ஏரோப்ளான் எங்க போகுது எங்க போகுதுன்னு தெரியாது, டிக்கெட் வாங்குறது தெரியாது, எந்த இடத்துக்கு உனக்கு தெரிஞ்ச நீ அங்கதான் பேசிட்டு உக்காந்துக்கிறிய. உன்னை எவன் பாப்பான்னுக்கிற? உன்னை எவன் பாப்பான்? பாச தெரியாது ஊர்ல. யோசித்து நம்மளோட வேல்யூ என்னன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடி. என்னோட வேல்யூ தங்கம், தங்கமே தோத்து நல்லா வாயில வந்துரும். உனக்கு தெரியாது நான் சொல்றேன். நானு தண்ணி ஏத்தணும். எனக்கு என்னத்துக்கு தண்ணி ஏத்தணும்? ஏன் புடிச்சு வச்சிருந்த ஒரு பாட்டில் என்னாச்சியா? யாருக்கு எந்த வேலை வரும், யாருக்கு எந்த வேலை வராது, எதுன்னு திறமை இருக்குன்னு எனக்கு தெரியும். பெத்தோடுது. நான் உங்ககிட்ட கால் ஷெட்யூல் பண்ணி கொடுக்குறேன், நீ பேசு. என்னன்னு பேசுறேன்? நீ ஏன் அனுப்ப மாட்டேன்? நான் அனுப்ப முடியாது. கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி.
எதுனா ஒண்ணு அதெல்லாம் கோல்டுனா தண்ணி ஒண்ணு கூட இருக்காது வாயில அதை தண்ணி விட்டுட்டு வேற வேலையை பாரு உங்க தண்ணி என்ன பேசுற வாயில தண்ணி ஒண்ணு தான் தண்ணி இதுதான் காரணம் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கோல்டு வராது அருந்து என் வாயில பண்ணி செஞ்சுவாங்க முடிக்க சோட்டை போட்டு துண்ணுட்டு போய்க்கிற வேலை எனக்கு ஊட்டுங்க 5 நாளா நான் கிளம்ப போறேன் ஊட்டுறேன் இப்போ எனக்கு ஊட்டு நான் இதான் லாஸ்ட்னா நான் 5 நாள்ல கிளம்ப போறேன் நல்லா வாயில வந்து முடிச்சப்ப நான் சூடு சொன்னேன் நான் சும்மா சொன்னேன் இங்க வா போட்டேன் வேணாம் அப்ப என்ன அனுப்பத்துக்கு ரெடி ஆகிட்டியா கிளம்பு இதா எல்லாரும் சொல்லிட்டு வரேன் கிளம்பு போட்டா அப்படியே பிராங்க் பண்ணேன் அங்க போய் கேமரா எல்லாம் முடியும் நான் உலகத்தான் இதெல்லாம் முடிஞ்சு போகுது வேலை செய்யலவா என்ன சொல்றேன் பிராங்க் பத்தி இத பேசிட்டு போ உனக்கு டேங்கும் கிடையாது ட்ராங்கும் கிடையாது பிராங்க் பத்தி இத பேசிட்டு போனேன் இவ சும்மாவே இப்படி அந்த ரேங்க் வைக்கிறதுக்கு இதான் சொல்லணுமாயவா இவ மெய்யா கண்ணா சொன்னா உடச்சி தீர்த்துட்டு இருப்பேன் மெய்யா தானே நான் சொன்னேன் சொல்லி பரப்பு நீ நம்புனேன் மனசாட்சியோட பேசு ஓகே சோ நம்ம வீடியோட எண்டுக்கு ஆல்மோஸ்ட் வந்து பேத்தி விட்டுக்கிறா இவன் அந்த சட்டத்தை இது பண்ணி விட்டுக்கிறா இன்னைக்கு ஏத்தனா அவ்வளவு கிடையாது if you like this video please do like share comment and subscribe so இதே மாதிரி நிறைய prank videos வேணும்னா comment prank and then yeah that's it for this video. I'll see you guys in another video. Thank you for watching.